இன்றைக்கி லஞ்சுக்கு ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி பூ எல்லாம் போட்டு நல்லா செவந்த உடனே நெட்டாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டேன். அது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே தக்காளி போட்டு நல்லா வதங்க விட்டேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கனை போட்டு நல்லா திறக்கினேன். சிக்கன் எந்த அளவுக்கு நம்ம திறக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வரும். இப்போ பிரியாணி இப்போ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக போட்டு அதையும் நல்லா வதங்க விட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ கரம் மசாலா தூள் போட்டேன். கரம் மசாலா தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறமா நல்லா இப்போ பாருங்கள், சிக்கனை பார்க்கறே நல்லா எண்ணெயிலே வெந்துருச்சு. அது பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அதில் கொஞ்சமாக நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். நல்லா இப்போ சிக்கனும் அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து நல்லா ஒன்று சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டேன். நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். அதாவது நம்ம எந்த கப்பில் நம்ம அரிசி போடுறோமோ 1க்கு 3ங்கிற அளவில் நம்ம தண்ணி விட்டுக்கணும். இப்போ தண்ணி விட்டு நல்லா நல்லா கொதித்த உடனே நம்ம அரிசியை போடலாம். நல்லா இப்போ அரிசியை கொதிச்சுட்டு அரிசி போடும்போது பார்க்கும்போது பிரியாணி வந்தோட அந்த ஸ்மெல்லு செம்மையாக வந்துச்சு. இப்போ அரிசியை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கிளறி விடுவோம். நல்லா கிளறி இப்போ பாருங்கள் நல்லா அரிசியும் தண்ணியும் கொதிச்சு ஓரளவுக்கு நல்லா சேர்ந்தாப்புல வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி விசில் போடலாம். 3 விசில் வரட்டும். 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 3 விசில் வந்துடுச்சு. 3 விசில் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ நம்ம மூடியை திறக்கலாம். பாருங்கள், காவி திறக்க பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க எல்லோரும் சிக்கன் பிரியாணி சாப்பிடலாம். யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி பிடிக்கணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.